டியூப் தமிழ் வணக்கம். அபெலார்டோ டிலா எஸ்பிரியல்லா கொலம்பியா நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபருடன் மோதலில் இருந்த கொலம்பியா நாட்டினுடைய பழைய அதிபர் தோற்று போக நேற்று முன்தினம் கொலம்பியா நாடு வலதுசாரி போக்குடைய புதியவர் அதிபராக நியமனம் பெற்றார். இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர். டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளை ஏற்று இப்பொழுது அமெரிக்க அரசு கொலம்பியா நாட்டின் மீது தாக்குதலை நடத்துவதற்கான தேவை இல்லாமல் போயிருக்கின்றது. கொலம்பியாவில் இருந்து அமெரிக்கா நோக்கி புறப்படுகின்ற போதை வஸ்து படகுகளை எல்லாம் அழிப்பதும், கொலம்பியா நாட்டில் இருக்கின்ற குண்டர்களை தடுப்பதும், புதிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த கடும்போக்கு தலைவர் அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்றார். இவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்று $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொலம்பியாவிற்கு ஒதுக்குவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எதற்காக? கொலம்பியா நாட்டில் புதிய சிறை கொட்டடிகளை கட்ட வேண்டும், இப்போது இருக்கும் கிரிமினல்களை அடைத்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். அடுத்தபடியாக மக்கள் இந்த அரசை எதற்காக தேர்வு செய்தார்கள்? ஏற்கனவே இருந்த சோசலிச அரசில் நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள். அவர்கள் கிரிமினல்களை சரியான முறையில் தடுக்கவில்லை. குண்டர்கள் செய்கின்ற அட்டகாசம் நாட்டில் வன்முறையாக உயர்ந்து விட்டது. ஆகவே குண்டர்களை தடுக்க வேண்டும், நாட்டில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், போதை வஸ்து கும்பல்களை தடுக்க வேண்டும். இந்த 2 குழுக்களையும் தடுப்பதற்கு தான் முடிவெடுத்து விட்டேன் என்றும், மிகவும் வன்முறையான முறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த நடவடிக்கைகள் அதிதீவிரப்படுத்தப்படும் என்றும் இவர் தெரிவித்திருக்கின்றார். இதனால் மக்கள் இவரை தேர்வு செய்திருக்கின்றார்கள். கொலம்பிய மக்கள் போதை வஸ்து கும்பல்களாலும் வன்முறை குண்டர்களினாலும் களைப்படைந்த நிலையில் இந்த விவகாரத்திற்குள் வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தேர்வு செய்யப்பட்ட இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல, மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருக்கின்றார். வழக்கறிஞராக மட்டும் இருந்திருப்பாராக இருந்தால் இவர் சறுக்கி விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தினுடைய மற்ற பகுதிகள் இவருடைய கல்வியில் இருந்திருக்காது. எனவே தோற்று போகின்ற ஒருவராக இவரும் இருப்பாரா என்றால் கிடையவே கிடையாது. இவர் அந்த நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தொழில் அதிபராக மட்டும் அல்ல, கொலம்பியா நாட்டில் தொழில் துறையை வெற்றி பெற்று காட்டிய ஒரு சிறந்த இளைஞராகவும் இருக்கின்றார். மேலும் வழக்கறிஞர் என்றால் தனித்தனியாக இருந்து தவறான முறையில் வழக்காடுவது அல்ல, எல்லோரும் இணைந்து புதியதொரு நீதி கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொலம்பியாவில் சட்டத்தரணிகள் அனைவரையும் இணைத்து முன்னோடியாக நடந்த ஒரு முன்னோடி சட்ட நிபுணராக இருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் சிறந்த இசையமைப்பாளராகவும் இசை பாடல்களை வெளியிடும் ஒருவராகவும் இருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் நாவல் இலக்கியத்தில் கைதேர்ந்த ஒருவராகவும் கொலம்பிய மொழியில் சிறந்த நாவல்களை எழுதிய எழுத்தாளராகவும் இருக்கின்றார். இவர் ஒரு துறை என்று அல்ல, எல்லா துறைகளிலும் தன்னுடைய கரங்களை பதித்து ஆளுமை மிக்க ஒருவராக இருப்பதனால் இப்போதைய கொலம்பியா நாட்டிற்கு இவருடைய ஆட்சி பல முன்னேற்றங்களை தரும் என்றும், கொலம்பியாவை சரியான ஒரு தடத்தில் திருத்த இது உதவியாக இருக்கும் என்றும் அமெரிக்கா நம்புகின்றது. அதேவேளை இப்பொழுது அர்ஜென்டினா, பெரு ஆகிய நாடுகளில் முதலாளித்துவ அரசுகள் வந்திருக்கின்றன. இந்த அரசுகள் அமெரிக்காவினுடைய நண்பர்களாக இருக்கின்றன. இதுபோல இப்பொழுது கொலம்பியாவும் அமெரிக்காவினுடைய நண்பராக மாற்றமடைந்திருக்கின்றது. இதேவேளை கொலம்பியாவினுடைய அயல் நாடாக இருந்த வெனிசுலா நாட்டினுடைய அதிபரை கைது செய்து சிறை கொட்டடியில் அடைத்த அமெரிக்கா இப்பொழுது தனக்கு சார்பான ஒரு அரசை உருவாக்கி அந்த நாட்டினுடைய எரிபொருள் ஏற்றுமதியிலும் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலைவராக வரக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றார். தென் அமெரிக்க பகுதியில் மிகப்பெரிய ஆயில் உற்பத்தி நாட்டை கைப்பற்றி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நாடுகளில் உள்ளக கட்டமைப்புகளை ஏற்படுத்தி பெரும் பொருளாதார நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பது சீனா. ரஷ்யாவினுடைய ஆதரவு இந்த நாடுகளுக்கு இருந்தது. இப்பொழுது சீனா ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை தென் அமெரிக்க பிராந்தியத்தில் இருந்து ஒழிக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய பணிகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதன் ஓர் அங்கமாக இது இருக்கின்றது. இதுபோல தென் அமெரிக்காவில் பிரம்மாண்டமான உறங்கும் அரக்கன் என்று கூறப்படுகின்ற பிரேசில் நாட்டையும் தன்னுடைய வசமாக மாற்றுவதற்கு முன்னைய பிரேசிலினுடைய அதிபர் ஜேர் போல்சோனாரோவினுடைய மகனை அதிபராக கொண்டு வருவதற்கு அர்ஜென்டினாவை தூண்டிவிட்டு அமெரிக்கா பின்னிருந்து வேலைகளை செய்து வருகின்றது. பிரேசிலில் இருக்கின்ற சோசலிச அரசு சீனா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் என்று கூறப்படுகின்ற அமைப்பின் முன்னணி நாடாக இருக்கின்றது. இதையும் முறியடித்து அமெரிக்க ஆதரவாளராகிய
சின்ன டொனால்ட் ட்ரம்ப் என்பவருடைய மகனை அதிகார கட்டலில் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கின்றது. எனவே பிரேசிலில் ஒரு போரை நடத்தி தாங்கள் விரும்புகின்ற ஒரு கைப்பொம்மையை அரசு கட்டிலில் உட்கார வைத்து அமெரிக்காவின் புகழை பாடியபடி அமெரிக்கா அடிமையாக இருக்கின்ற ஒருவரை அமெரிக்க ராணுவத்தை வைத்து நியமிப்பதை விட அங்கிருக்கும் ஜனநாயக முறையையே பாவித்து தங்களுடைய அடியாட்களை கொண்டு வருவதன் மூலமாக தென் அமெரிக்க பிராந்தியத்தை கைப்பற்றுகின்ற அமெரிக்க போரில் இது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கின்றது. இவர் எப்படி தடுக்கப் போகின்றார் என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் கொலம்பியாவில் போதை வஸ்து என்பது எவராலும் மாற்ற முடியாத, திருத்த முடியாத, எத்தனை மரணங்கள் நடந்தாலும் அதற்கு யாருமே அடிபணியாத மிகப்பெரிய வன்முறையான ஒரு புற்று நோயாக வளர்ந்திருக்கின்றது. அதை மாற்றுவது முடியாத காரியம் என்பதை இவருடைய ஆட்சி படிக்குமா, இல்லை அதன் கதையை முடிக்குமா என்று காத்திருக்கின்றது உலகம். வந்திருக்கின்றார் புதியவர். இவருடைய வரவு வெனிசுலாவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் கியூபாவில் என்ன நடைபெறப் போகின்றது என்பது தெரியவில்லை. அடுத்தபடியாக சிரியாவும் ரஷ்யாவும் நேற்று முக்கியமான இணக்கப்பாடு ஒன்றிற்கு வந்திருக்கின்றார்கள். சிரியாவில் பஷார் அல் ஆசாட் காலத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய அதிகாரம் வீழ்ச்சி அடைய ரஷ்யாவினுடைய அதிகாரமே பெருமளவில் வளர்ந்தது. ரஷ்யாவினுடைய முகாம்கள் இன்னமும் சிரியாவில் இருக்கின்றன. இதில் 2 படைத்துறை முகாம்கள் மிக மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. ஹாய் மிம், டார்டுஸ் ஆகிய 2 படைத்தளங்கள் இதில் முக்கியம் பெறுகின்றன. இதில் ஹாய் மிம் என்பதில் இருந்து ரஷ்யா முற்றாக வெளியேறிவிட வேண்டும். இது சிரியாவினுடைய கைகளுக்கு செல்லுகின்றது. இரண்டாவதில் முக்கியமான வர்த்தக பிரிவுகளை ரஷ்யா சிரியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். 18 மாதங்களாக நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக இரு தரப்பிற்கும் இடையே இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து 3 மாத காலங்களுக்கு உள்ளாக இந்த பொறுப்பேற்றல் நடைபெற்று முடிந்துவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிரியாவும் ரஷ்யாவும் இணக்கப்பாடு ஒன்றை கண்டிருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து சிரியா இந்த தளங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றது. இரு தரப்பும் புரிந்துணர்வுடனும் ஒரு கூட்டு படை நம்பிக்கையுடனும் செயற்படலாம் என்ற இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். சிரியாவினுடைய அரசு அமெரிக்காவினுடைய பக்கமாகவும் இஸ்ரேலினுடைய பக்கமாகவும் சார்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிரியாவில் பஷார் அல் ஆசாட்டினுடைய வெளியேற்றத்தை பார்த்து அமைதியாக இருந்த ரஷ்யா அதற்கான சம்பளத்தை இப்போதைய அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் என்பதும், ரஷ்யாவினுடைய ஆப்பிரிக்காவிற்கான ஏற்றுமதிகள் கருங்கடல் பகுதி தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சிரிய விமான நிலையங்களின் ஊடாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதும், சிரியாவின் ஊடாக ரஷ்யாவிற்கான பொருட்கள் சென்றடைகின்றன என்பதும் முக்கியமான விடயமாகும். ஆகவேதான் சிரியாவை ரஷ்யா கைவிட்டுவிட முடியாது. ஏனென்றால் போரில் சிரியா என்கின்ற நாடு ரஷ்யாவிற்கு முக்கியமான தளமாக இன்னமும் இருக்கின்றது. இது தொடர்பான பேச்சுக்கள் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருப்பதாக சிரியாவினுடைய தொலைக்காட்சி சனா அறிவிக்கின்றது. இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க முடிவு என்றும் அது கூறுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு உள்ளே என்னதான் நடைபெறுகின்றது என்பதை அறிய அடுத்த செய்தி வரை காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.